தென்காசி மாவட்ட ஆட்சியராக ரஞ்சித் சிங், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக துர்காமூர்த்தி நியமனம், உயர்கல்வித்துறை செயலாளராக ராஷ்மி சித்தார், ஆளுநரின் செயலாளராக சஜன் சிங்கை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. கரூர், கடலூர், தஞ்சை மாநகராட்சி ஆணையர்களை மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவு. கரூர் மாநகராட்சி ஆணையராக பிருத்திவிராஜ், தஞ்சை மாநகராட்சி ஆணையராக தீவானா விஸ்வேஸ்வரி, கடலூர் மாநகராட்சி ஆணையராக கிஷன்குமார் நியமனம். தமிழ்நாட்டில் ஜல் ஜீவன் திட்டத்தை 2028ஆம் ஆண்டு வரை நீடிக்கும் ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து. முதலமைச்சர் விஜய், மத்திய அமைச்சர் CR பாட்டீல் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஜல் ஜீவன் திட்டம் 2.0 மூலம் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தொகையில் முதல் கட்டமாக 2117 கோடி ரூபாய் கிடைக்கும். கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய திட்டம். CBSE தலைவர் மற்றும் செயலாளரை மாற்றி மத்திய அரசு அதிரடி உத்தரவு. விடைத்தாள் மறுமதிப்பீட்டில் குளறுபடி நடந்த நிலையில் நடவடிக்கை. OSM தொழில்நுட்பம் கொள்முதலில் முறைகேடு நடந்ததா என்பதை விசாரிக்கவும் குழு அமைப்பு. தமிழ்நாட்டில் பகலில் வெயில் சுட்டரித்த நிலையில் மாலையில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி. மதுரையில் கனமழையால் சாலையில் குளம்போல் தேங்கிய தண்ணீர். மழை நீரில் செல்ல முடியாமல் மிதந்து சென்ற வாகனங்கள். சென்னை உட்பட தமிழ்நாட்டின் 10 இடங்களில் சதமடித்த வெயில். சென்னை மீனவாக்கம், வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. பாசிசத்தை எதிர்த்து எப்போது பேசுவீர்கள்? பிரதமர் மோடி முன்னால் உங்கள் சக்தி எங்கே போனது ப்ரோ? தாவேக்கு தூய சக்தி இல்லை, தவறான சக்தி என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கடும் தாக்கு. விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ்ஸை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு இவ்வளவு நேரம் வீரம் உங்களுக்கு? எங்களுடைய மொழியை, இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி, தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நாரசக்தியா? அள்ளு செல்லு என அதிமுக என்று சொல்லிவிட்டு அவர்களின் வீட்டுக்கு சென்று ஆதரவு கேட்டது தெல்லுமுள்ளு இல்லையா? கூட்டணி ஆட்சி குறித்து எங்கள் தலைவர் யாரும் அதிமுகவுடன் பேசவில்லை என ராசா விமர்சனம். மற்றவங்க எல்லாம் அள்ளு சில்லு. யாரு? அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த அள்ளு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அள்ளு சில்லுக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லுமுல்லா அரசியல் அநாகரிகமா? எடப்பாடி பழனிசாமி செயலால் விரக்தி எழுந்தவர்கள் தாவேக்குவிற்கு வருகிறார்கள். தாவேக்குவிற்கு அதிமுகவினர் வருவதை யாராலும் தடுக்க முடியாது என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். அதிமுகவை காலி பண்ணியது திரு எடப்பாடி. இவர் என்னைக்கு போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சு அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாரோ அன்னைக்கே அந்த கட்சி முடிஞ்சு. துளி அளவும் திமுகவிற்கு போக விருப்பமில்லாத அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் நேரடியா சேர்றாங்க. அவர்களை நம்ம எப்படி தடுக்க முடியும்? பொள்ளாச்சி ஜெயராமன் தாயார் மறைவுக்கு ஆறுதல் கூற சென்ற SP வேலுமணிக்கு எதிராக முழக்கம். துரோகி வேலுமணி என முழக்கமிட்ட அதிமுக தொண்டரை நிர்வாகிகள் தாக்க முயன்றதால் பரபரப்பு. சோழபுரம் அடுத்த காரனோடையில் முதலமைச்சர் உத்தரவின்படி மூடப்பட்ட டாஸ்மாக் கடை மீண்டும் திறப்பு. பள்ளி அருகே உள்ள டாஸ்மாக் கடையை
ஒரே ஒரு நாள் மட்டும் மூடிவிட்டு மீண்டும் திறந்ததால் மக்கள் கொந்தளிப்பு. இப்போ இந்த 717 கடையில எடுக்கிறதா சொல்லி அறிவிப்பு கொடுத்த மறுநாள் மட்டும் மூடிட்டு, மறுநாள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல இல்லைன்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2 வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. அது வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கோர விபத்து. அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதிய விபத்தில் 22 பேர் காயம். குஜராத் மாநிலம் சூரத்தில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. கோர விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு, 15 பேர் படுகாயம். நாகை மாவட்டம் திட்டச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பனை நுங்கு விநியோகம். ஆர்வத்துடன் வாங்கி சாப்பிட்ட கர்ப்பிணிகள், தாய்மார்கள். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியா உதவிக்கரம். 43 டன் அளவிலான மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் அனுப்பி வைப்பு. பாகிஸ்தானில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 6 குழந்தைகள் பலி. ஒரு சிறுமி உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.